நான் இல்ல அவன் நான் இல்ல என்ன வாய்க்கால செருப்பு விட்ட? ஏய் நீ ஏன்டா வாய்க்கால டைட்டானிக் விட்ட? அது இது எனக்கு கப்பல் ஒண்ணு தொடிச்சு விட்டேன். அது இது எனக்கு செருப்பு ஒண்ணு தொடிச்சு விட்டா. போடா காரியத்தையே கெடுத்துடா. என்னத்துக்கு எடுத்த? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்றா. அப்ப என்ன சொல்ல மாட்டேன் சொல்லு. நீ சொல்லணும். என்ன லப்பாடா? இல்லடா மதி, இது அந்த மானாமர மல்லிகா, வாடிப்பட்டி வசந்தா, கருத்தப்பட்டி கரப்பாய், பரவ முடியுமா பரவ பாத்திமா அவங்கள மாதிரி இல்லடா. ஏண்டா இத்தனை பேரோட உன்னை லவ் பண்ணாங்க? இல்லடா நான் தான்டா அவங்கள லவ் பண்ணேன். ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா. அப்பா கிட்ட சொல்லி நீ தான்டா ஏதாவது செய்யணும். கவலைப்படாத சகோதரா, கரெக்டான டைம்ல அப்பம் காதல இந்த டைம் பாம் போட்டு. டேய் மதி, are you okay? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க? ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல. அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீ தான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். ஏதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டுல விளக்கேத்த அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா பிடிச்சி விட, கொஞ்சம் சுடு தண்ணி போட. எப்படி சொந்த பிள்ளையில பெத்த தாய் தகப்பட நடுத்தல் அடிச்சாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களை வந்து பிறக்கணும். நம்ம இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஏண்டா மகனே, 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்மதம் சொல்லிட்டாம்பா. மதி நல்லா யோசித்தான முடிவு எடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கும்போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன என்ன அவன் பிரச்சனை அவனுக்கு காடு பாவாகுது. உனக்கு கல்யாணம் ஆசை வரையா? நீலாம் அப்பனா டேய், நீ பார்த்த பொண்ணே அப்பனும் பார்த்துட்டு போறாரு. முதல்ல அதை விசாரி. என்னடா 2 பேரும் சத்தாகிறீங்க? அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா? அப்பா, அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறான். அதை தானே சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு யாரோ பொண்ணு கொடுப்பா? கோவிந்தா, என்னையா அவன் சிதம்பரையோட ஐயாவோட பொண்ணு கூட கூட டிங்கோல்ஃபி. ஓ டிங்கோல்ஃபியா? அப்படின்னா லப்பு லப்பு. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். நான்சென்ஸ். ஐயோக்கே ராஸ்கல். அப்பா அடிச்சு ராஸ்கல். ஏன் அவன் அடிக்கிற? இல்லடா, இவன் லவ் பண்ண முதல்ல யாருக்கு சொல்லணும்? அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லணும். நீ அவனுக்கு அப்பா அப்பா கிட்ட யாராவது லவ்னு சொன்னாங்களாப்பா? உன் மேல எவ்வளவு இர்ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. மதே, இது உண்மையான லவ் தானா? ஆமாப்பா, பாயசம் சாப்பிட்டா கசக்குதான், பாவக்காய் சாப்பிட்டா இனிக்குதான், குளிக்கும் போது சோப் போட மறந்துடுறான், குளிச்சதுக்கு அப்புறம் கோமணம் கட்ட மறந்துடுறான். ஐயய்ய, ஃபுல் கன்ஃபியூசஸ். ஆமாம்பா, அவன் சொல்றது உண்மைதான்ப்பா. அப்ப கோமணமே கட்டது இல்லையா நீ? அது இல்லப்பா. நீதான்ப்பா சிதம்பரம் கிட்ட பேசுங்க கல்யாணத்தை. இல்லப்பா, எனக்கு முன்ன பின்ன போய் பொண்ணெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல. சரி, எப்பதான் பழகுறது? போய் கேட்டுருவோம். சரி போலாம்பா. டேய், வெடியட்டுண்டா. சரிப்பா. Feel the undying romance only on Eros Now.